மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதான். எனக்கு எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு. வேகமா குளிச்சுட்டு கடகடன் சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். இந்த வீட்ல நாம இருக்கிறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம கரெக்டா செய்வோம். யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன? யாரு உள்ள யாரு இருக்காங்களா? இதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கே. யாரு? அம்மா. என்னங்க? என்னங்க அது வந்து நான் நீங்க உள்ள இருந்தத பார்க்கவே இல்ல. வந்த வேகத்துல அப்படியே இடிச்சு சாரிங்க. என்ன வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு? கோபம் ஒருவேளை குறையுமோ? என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்னங்க உங்களை தான் கேக்குறேன். என்னவா இவ்வளவு நாள் என்கிட்ட பேசாமையே இருந்தீங்க, இன்னைக்கு என்ன பொண்டாட்டி கீழே விழ போறான்னு தெரிஞ்சதோ உடனே தாங்கி பிடிச்சுக்கிட்டீங்க? என் மேல பாசம் இல்லாமையா இருக்கு? ஏய் அம்மா என்னங்க இப்ப எதுக்கு இப்படி விட்டீங்க? என்னடி என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? அப்படியே இப்படி உன்னை பார்த்தாப்ல மயங்கிடுவேன் நினைச்சியா? நீ பாரு, உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ பேசின வார்த்தை தான் எனக்கு ஞாபகத்துல வருது. என்ன பேச்சு பேசின நல்ல பொண்டாட்டினா புருஷன் என்ன பண்ணாலும் ஒத்து போகணும், அவன் சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு கேட்கணும். அப்படிப்பட்டவ தான் நல்ல பொண்டாட்டி. ஆனா நீ பொண்ணு பார்க்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசின? இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பியோ? அப்படிப்பட்ட உன்கிட்ட நான் நல்லா பேசிட்டாலும் இங்க பாருடி, காலம் ஃபுல்லா நீ இப்படியே தான் இருக்கணும். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு அன்னைக்கு எந்த அளவுக்கு பேசி எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆளுங்கிற மரியாதை இல்லாம எங்க அம்மாவை என்ன பேச்சு பேசின அனுபவி. நான் இதெல்லாம் உனக்கு கொடுக்கறது கஷ்டம், கொடுமை. பொண்டாட்டிக்கிட்ட நல்ல சந்தோஷமா பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு செஞ்சா அடிச்சு கொடுமைப்படுத்துறது கொடுமை கிடையாது. வீட்டுக்குள்ள நீ ஒருத்தி இருக்கிறதே கண்டுக்காம நானும் எங்க அம்மாவும் பேசிக்காம உன்னை தனியா விடுறேன் பாத்தியா? இதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. அனுபவி, இந்த கொடுமையை நீ தானே அனுபவி. இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே சரி. நானும் என் அம்மாவும் உன் கூட பேசவே மாட்டோம். கஷ்டப்படணும் நீ எல்லாம் கஷ்டப்படணும். இப்படி நம்ம வாழ்க்கை போயிடுச்சே, இப்படி நம்ம யாருமே கண்டுக்கலையே. இப்படிலாம் நமக்கு நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நம்ம புருஷனுக்கு நாமளே கூட போய் பொண்ணை பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து நாமளும் இந்த வீட்டுல ஒண்ணுமா சந்தோஷமா இருந்திருக்கலாமேன்னு உனக்கு நினைப்பு வரணும். வர வைக்கிறேன்டி. இப்ப இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை பக்கத்துல வர்றது, உரசுறது, தொடுறது ஏதாவது வச்சுக்கிட்ட இப்ப இங்க மட்டும் தனியா வச்சு திட்டுனேன், அடுத்து வெளியே கூட்டிட்டு போய் 4 பேர் பாக்குற மாதிரி திட்டுவேன், அசிங்கப்படுத்துவேன். இப்பவும் 3 மாசத்துக்கு மேல ஆச்சு. நீ எப்படி கஷ்டப்படுறியோ அதே மாதிரி தினம் தினம் கஷ்டப்படுவடி, எத்தனை வருஷம் ஆனாலும். நம்ம அப்படி என்ன பண்ணாலும் இப்படி பேசிட்டு போறாங்க. அவர் இருக்கிறத பாக்கல தெரியாம இடிச்சிட்டேன். அவர் தான் என்ன கை தங்களா பிடிச்சாரு. என்னமோ நான் வேணுங்கனே போய் இடிச்ச மாதிரி. நினைச்சு பாக்கல இப்படி பேசுவாருன்னு. போயா போ, எவ்வளவு நாள் பேசிட்டு போ. நீ பேசுறதுக்கு நான் ஒன்னும் கஷ்டமும் பட மாட்டேன், கவலையும் பட மாட்டேன். நீ பேசாம இருக்கிறதுனால நான் கஷ்டப்படுறேன், நான் அழுகிறேன் நீ நினைச்சா நினைச்சிட்டு போ. ஆனா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். உங்க கஷ்டம்லாம் உங்க இம்சை எதுவுமே இல்லாம நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். கண்டிப்பா சந்தோஷமா இருக்கேன். ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரா? என்ன ரொம்ப கம்மன் இருக்காரு. நேத்தும் கண்டுக்காம கம்மன் படுத்து தூங்குனாரு. இன்னைக்கு அவராட்டுக்கு இருந்தா சரி கூப்பிட்டு பேசிடுவோம். என்னங்க என்னங்க என்ன ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா? உனக்கு பார்க்க எப்படி தெரியுது? இல்ல மதியம் நீங்க வந்ததும் உடனே அப்படியே கிளம்பணும்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப நான் சாரி எல்லாம் கட்டி நகையை போட்டதும் உங்க அம்மா ஏதாவது என்கிட்ட கேட்டா? இல்ல எத்தனை பவுன் ஏதாவது அப்படி பேச்சு வந்ததுனா? என்னங்க இல்ல என்ன சொல்ல வர? ஏதா இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட இப்பவே நீங்க பேசிட்டு போயிடுங்க. உங்க அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி தானே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அப்போ எல்லாத்துக்கும் சரி சரி நான் பாத்துக்கிறேன், எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் சொன்னீங்களா இல்லையா? இப்ப போட்டுக்கிட்டு எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கண்டுக்காம இருக்கீங்க. இங்க பாருங்க, எங்க அப்பா எதுவுமே சொல்லாம நீங்க சரின்னு சொல்லாம ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசினா சரி நீங்க கம்மன் இருக்க வேண்டியதான், கோபப்பட வேண்டியதா? எல்லாத்தையும் பேசுற விஷயத்த நீங்க சரின்னு சொன்ன விஷயத்த நான் பேசுறதுக்கு நீங்க கண்டுக்காம இருந்தா நான் என்னங்க பண்ண முடியும்? பேசுறேல இவ்வளோ பேச்சு, இப்ப பேசுறேல மூச்சு விடாம பேச தெரியுதுல. ஓ இது அப்படியே எங்க அம்மா கிட்ட பேசு. இதுங்க நான் எதுக்குங்க பேசணும்? பத்தி எங்க அப்பா உங்ககிட்ட தானே சொன்னாங்க. பாரு, சும்மா உங்க அப்பா என்ன கல்யாணத்துக்கு முன்ன என்ன யாருமே எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டாங்களா? உங்க அப்பா கிட்டே கேட்டு பாரு. கல்யாணத்துக்கு முன்ன உங்க அம்மாவை நான் மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் கட்டி கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப என்ன மகாராணி மாதிரியா பாத்துக்காரு? வேலைக்காரியை விட ரொம்ப மோசமா நடத்திக்கிட்டு இருக்காரு. வேலை பாக்குறவங்களுக்கு கூட ரெஸ்ட் இருக்கும், சம்பளம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா உங்க அம்மாவுக்கு இப்ப எதுக்கு எங்க அம்மாவை பத்தி பேசுறீங்க?
என்ன கோபம் வருதா? ஆமாமா, உண்மையை சொன்னா கோபம் வரும்ல. என்னங்க இங்க பாரு சகுந்தலா, நான் நேத்தே பேசி முடிச்சிட்டேன். எனக்கு இத பத்தி தெரியாது, சம்பந்தம் கிடையாது. எங்க அம்மா கேட்டா நீ பேசு, உன்னால பேச முடியல உங்க அப்பனா வர சொல்லு. அதை விட்டுட்டு சும்மா சும்மா என்ன பிடிச்சு நோண்டக்கூடாது. எப்பவுமே எனக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கிதான் போவேன். அதே மாதிரிதான் இப்பவும் செய்வேன். அப்பனா கல்யாணத்துக்கு முன்னாடி இதை சொல்லிருக்க வேண்டியதானங்க? ஏன் சொல்லல? ஏன் இப்படியே சொல்லி உயிரை வாங்குற? முதையே சொல்லி தொலைக்காம விட்டுட்டேன். உன் முகரக்கட்டையை பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் ஓகே சொன்னேன் பாத்தியா, அதுதான் என் தப்பு. இப்போ வரைக்கும் அதுக்கு நான் கஷ்டப்படுறேன். பிடிச்சிருக்குன்னு சொன்னனால நீங்க கஷ்டப்படல. உங்களோட பேச்சு திமிரு அதிகாரம் இது மாதிரி நீங்க ஒரு சுயநலக்காரங்க, அதனால கஷ்டப்படத்தான் செய்வீங்க. ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஏன்டா கஷ்டப்படுறேன்னு தெரியாம இருந்தேன். நான் கஷ்டப்படுறதுக்கு நீ விளக்கம் கொடுத்துட்டேல. இப்ப நான் சந்தோஷமா கஷ்டமும் பட்டுக்கிறேன். என்னங்க பாரு, சும்மா என்னங்க அத சொல்லப்போனா உங்க அப்பனுக்கு மேல நான் ஒண்ணு நல்லா தான் பாத்துக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சதும் உங்க வீட்டுல விருந்து 4 நாள் இருந்தேனே, அப்போ உன்னையும் பார்த்தேன். உன் தங்கச்சிய பார்க்கவே முடியல, உங்க அப்பன் கண்ணையே காமிக்கல. ஆனா உங்க அப்பா என்னென்ன அட்வைஸ் பண்ணா, உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டான், நீ எங்க எந்த ரேஞ்சில உங்க வீட்டுல இருந்திருப்ப, எல்லாத்தையும் என்னால கணிக்க முடிஞ்சது. இங்க பாரு சகுந்தலா, உனக்கே தெரியும் நீ அங்க இருந்ததை விட இங்க நல்லா இருக்கேன்னு. இங்க இப்படி வந்து நல்லா இருக்குமேன்னு சந்தோஷப்படு. உனக்கு இன்னும் புரியல சகுந்தலா, நம்ம வீட்டுக்கு 2 வீடு தள்ளி மாடியில ஒருத்தவங்க குடியிருக்காங்க. நீ பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனி டைம் அவன் குடிக்காம வரவே மாட்டான் வீட்டுக்கு. அவன் வேலை பாக்குறத பூரா குடிச்சுதான் அழிக்கிறான். குடும்ப செலவுக்கு அந்த அக்கா தான் வேலை பார்த்து பிள்ளைகளையும் பாக்குது, குடும்பத்தையும் பாக்குது. சொல்ல போனா அவனுக்கு கூட சோறாக்கி போடுறது அந்த அக்கா வேலை பாக்குற காசுலதான். அந்த அளவுக்கு இருக்கா இங்க ஓ நிலைமை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இங்க வீட்டுல இருக்க. அதையும் மீறி எனக்கு அதை இதை செய்யணும் என்ன நையன்னு. நான் உங்களை என்ன செய்ய சொன்னேன்? என்ன இப்பதான் சொன்னீங்களே நான் அதை செய் இதை செய்ன்னு சொல்றேன்னு. என்ன செஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் எனக்காக என்ன செஞ்சீங்க? இப்போ வரைக்கும் ஆசை எனக்கு ஒரு சேலையாவது வாங்கி கொடுத்திருப்பீங்களா? அடுத்த வீட்டோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் குடிகாரனா இருக்கான், வீட்டுக்கு காசு கொடுக்கல, குடும்பத்தை பாத்துக்கலனா. நீங்க சொன்னீங்களே அந்த அக்கா வேலை பார்த்து எல்லாத்தையும் சமாளிக்குதுன்னு. வேலை பார்த்து சமாளிக்கிறதுல தப்பு இல்ல. நான் அந்த ஆளையும் கூட வச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதான் தப்பு. வேலை பார்த்து தன்னையும் தன் பிள்ளையும் பாத்துக்கிறதுன்னு ஆயிப்போச்சு. பிறகு எதுக்காக குடிகாரனை கூட வச்சுக்கிட்டு இருக்கணும்? இருங்க பார்த்தா அந்த அக்கட்ட நான் பேசுறேன். நீ என்னதான் பேசினாலும் அவங்க கண்டிப்பா அவங்க புருஷனை விரட்டவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பே அவங்க புருஷன் தான். ஒரு ஆம்பளை துணை இல்லாம ஒரு பொண்ணால எப்படி வாழ முடியும் சொல்லு? வாழ்ந்துட முடியுமா? அதனாலதான் கல்லானாலும் கணவன், புள்ளானாலும் புருஷன பொண்ணுங்க எங்களை சமாளிச்சுதான் வாழணும், வாழ்ந்தாகணும். இங்க பாரு சகுந்தலா, எல்லாத்தை விட நான் எவ்வளவோ பெட்ரு. நான் ஒன்னும் குடிக்கல, உன்னை கொடுமைப்படுத்தல, அடிக்கல, துன்புறுத்தல, எதுவுமே பண்ணலையே. வீட்டுல ஓ இஷ்டப்படி நீ இருக்க. என்ன ஏன் அம்மா அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சொல்லுவாங்க, நீயும் செய்வ. அதெல்லாம் கொடுமைப்படுத்துறதுக்கு சமம்னா உங்க அப்பான்னு நான் மகாராஜான்னு பார்த்து கட்டி கொடுக்கல, சாதாரண கூலிக்காரன் பார்த்து தான் கட்டி கொடுத்துருக்காரு. அந்த கூலிக்காரன் வீட்டுல நீயும் வேலை பார்த்து தான் சாப்பிட முடியும். உன்ன ஊஞ்சல்ல போட்டு ஆட்டி மாளிகையில உட்கார வச்சு தங்கத்திலேயே உன்னை வந்து அலங்கரிச்சு பாத்துக்க. நான் ஒன்னும் மகாராஜா கிடையாது, புரிஞ்சுக்கோ. போதும், தேவையில்லாம பேசாதீங்க. நான் என்ன சொன்னா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆனா ஒண்ணு நல்லா தெரியுதுங்க, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு நான் அவனோட பெட்டர்னு உங்களுக்கு நீங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களை விட மோசமா இருக்கிறவங்கள பாக்காதீங்க, உங்களை விட நல்லா இருக்கிறவங்கள பாருங்க. தப்பு. நீ என்ன படிச்சிருக்க? எப்பவும் நமக்கு மேல இருக்கிறவங்கள பார்க்க கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்கள தான் பார்க்கணும். படிச்சது இல்லையா? நீ என்னத்த படிச்சிருக்க போற? ஒழுங்கா படிச்சாதான் ஒரு வேலை கிழக்கு போயிருப்பியே. அதானே நான் எதுக்கு? போதும் பேச்ச வளர்க்காத. இங்க பாரு, நான் போயிட்டு மதியம் வந்துருவேன். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் சரி உங்க அப்பனை கூப்பிட்டு சமாளிச்சுக்கோ. நான் வந்தது நேரம் கல்யாண வீட்டுக்கு போக தயாரா இருப்பேன். அப்புறம் எங்க அம்மா ஏதாவது சொன்னா உங்க மகனுக்கு தெரியும், அவங்க கிட்ட கேட்டுக்கோ. என்ன எதுலயுமே இழுக்காத. ஏன்னா எங்க அம்மா என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். எங்க அப்பா சொன்னதையுமா? சும்மா உங்க அப்பையும் சொன்னது உங்க அப்பையும் சொன்னதுன்னு அப்படியே சொன்ன விஷயத்த போறோம். அப்படியே கட் அண்ட் ரைட்டா நான் கேக்குறதுக்கு நான் ஒண்ணு ரொம்ப நல்லவன் எல்லாம் கிடையாது. என்னமும் பண்ணிக்கோங்க, நான் கிளம்புறேன். இனி என்கிட்ட எந்த வார்த்தையும் பேசாத. இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்க வீட்டு சொந்தம் தானே, நீங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நான் எங்கேயும் வரல. அப்பப்போ உடம்புக்கு வர்றது எனக்கு தான் தெரியும். 5 மாசம் ஆச்சு, இன்னும் எனக்கு இந்த வீட்டுல ரெஸ்ட் கிடையாது. இன்னைக்காவது எல்லாரும் போங்க. வீட்டுல நான் நாட்டுக்கு வேலை பார்க்காம நிம்மதியாவது இருக்கேன். அப்பனா நாங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறது உனக்கு இடைஞ்சலா இருக்கா? இடைஞ்சலா இல்ல, கஷ்டமா இருக்கு. ஒரு ஆளாவது புரிஞ்சுக்கணும், கட்டின புருஷனே புரிஞ்சுக்கல. இனி நான் என்னத்த புலம்பி என்னத்த சொல்ல? அவனை விட நல்லவன் இவனை விட நல்லவன் பேசுற நீங்க பொண்டாட்டிக்கு முதல்ல நல்லவங்களா இருக்கீங்களான்னு பாக்கணும். எப்பா ஆரம்பிச்சிட்டியா? பொண்டாட்டிக்கு என்ன, இந்த ஊர் உலகத்துக்கே யாருமே நல்லவனா இருக்க முடியாது. ஏன் அந்த கடவுள் கூட யாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது. ஒரு நேரம் நீயே அப்பா எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டே ரொம்ப நல்லதுப்பா சாமி கடவுளேன்னு கும்பிடுவ. ஒவ்வொரு நேரம் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நீ எல்லாம் ஒரு கடவுளா? மனுஷங்க கூட பார்க்காம எப்படி சோதிக்கிறியே? எல்லாம் வெறும் கல்லுதான். உன்னை யாரு கடவுள்னு சொன்னா நீயும் சொல்லத்தான் செய்வ. அந்த மாதிரி கடவுளுக்கே நல்லவனா இருக்க முடியாதப்போ நான் நல்லவனா இருக்கணும் நான் ஆசைப்படவே இல்ல. எப்பவும் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். இனி தயவு செஞ்சு இந்த பேச்சை என்கிட்ட பேசவே பேசாத. காலங்காத்தாலே வீட்டுல நிம்மதி தான் போகுது. சும்மாவா சொன்னாங்க கல்யாணம் பண்ண 1008 பிரச்சனை வரும்னு? இன்னைக்கு உன்னை கட்டி கூட்டிட்டு வந்தேன்னா அன்னையில இருந்து பிரச்சனை தான். வாழ்க்கைய பார்க்கணும், வாழணும்னு பார்க்கணும்.
அதுல போட்டி பொறாம நான் பெருசு நீ பெருசு இப்படி எல்லாம் பாத்துட்டு இருந்தா இப்ப இல்ல எப்பவுமே உங்களுக்கு நிம்மதி வராது. என்னங்க இந்த அளவுக்கு சொல்லியும் எனக்கு என்னன்னு போறாரு. இவர் மனசுல நினைப்பு நாம தான் ரொம்ப நல்லவங்கன்னு. ஒரு நாளாவது கஷ்டப்படும் போது ஆறுதலா இருந்திருப்பீங்களா? ஆமா ஆமா, கஷ்டமே உங்களால வரும்போது நீ ஆறுதலுக்கு உங்களை தேடினா நல்லா இருக்கும். உங்க வீட்டுல இருந்ததை விட இங்க நான் நல்லா இருக்கேனா? எங்க வீட்டுல பொருளாதாரத்துல கஷ்டம் இருந்தது. அப்புறம் எங்க அப்பா அப்படி இரு இப்படி இரு அதை செய்யாத இதை செய்யாத நைய நையன் கஷ்டப்படுத்தினாங்க. அதெல்லாம் நாங்க நல்லா இருக்கிறதுக்காக. ஆனா எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கோ எங்க அம்மா என் தங்கச்சி கூட இருக்கும்போது சந்தோஷத்துக்கோ எந்த ஒரு குறையும் இல்ல. ஆனா இங்க வந்ததுல இருந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடும்போது கூட யாராவது ஏதாவது சொல்லிடுறீங்களோன்னு பயந்து பயந்து சாப்பிட வேண்டியிருக்கு. இது ஒரு வாழ்க்கை, இதுல நீதான் சந்தோஷமா இருக்கேங்கிற பேச்சு வேற. இப்ப போய் அவங்க கிட்ட நான் வரலன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம அத்தை திட்டதான் செய்வாங்க. என் வேலை எதுக்கு வேலை 1008 காரணம் கேட்பாங்க. இவங்க வாயில விழுந்து கஷ்டப்படுறதுக்கு பேசாம நம்ம வீட்டுக்கு இருக்கிற நகையை போட்டு சேலையை மாத்தி கிளம்புவோம். ஏதாவது பேசுனா அப்புறம் பாத்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டியதான். இதுக்கு மேலே இந்த வீட்டுல கத்தவோ சண்டை போடவோ உடம்புலையும் தெம்பில்ல மனசுலையும் தெம்பில்ல. போய் குளிச்சுட்டு சேலையை மாத்திட்டு கிளம்புவோம். ஏமா ஏமா என்ன வீட்ல யாரையும் காணோம்? அக்கா வந்துட்டியா? வா வாக்கா. என்னடி நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலையா? கல்யாண வீட்டுக்கு போகணும்ல அக்கா, அதனால 2 நாள் லீவு போட்டுட்டேன். இண்டி 10ஆப்பு படிக்கிற லீவு போட்டுட்டேன்னு சொல்ற, அதுக்காக நான் கல்யாண வீட்டுக்கு வர வேண்டாமா? நீங்க எல்லாம் கிளம்புறீங்க. ஆமா, நான்லாம் வீட்ல இருக்கவ கல்யாண வீட்டுக்கு போகவா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். இதுல நீ சந்தோஷம் வேற படு. ஏன்க்கா அப்படி பேசுற? எல்லாரும் சொந்த பந்தம் எவ்வளவு பேர் வருவாங்க. அக்கா நம்ம சொந்தக்கார பொண்ணுங்க அன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு உன்னோட கல்யாணத்துக்கு அண்ணன் கல்யாணத்துக்கு வந்தாங்கல்ல, அந்த பிள்ளைங்க எல்லாரும் வருவாங்கல்ல, ஜாலியா விளையாடலாம்க்கா. விளையாடுடி விளையாடு, உனக்கு தெரிஞ்சது அதுதானே. சரி மச்சான் இல்லையா? அவர் வரலடி கல்யாண வீட்டுக்கு. நாளைக்கு காலையில நேரா ஊருக்கே வந்துடுறேன் இருக்காரு. எப்படின்னு தெரியல. அந்த மனுஷனை என்கிட்ட கூட நம்ப எப்ப எப்படி இருப்பாருன்னு தெரியாது. வந்தா நல்லது நினைச்சுக்க வேண்டிதான். சரி வாக்கா உள்ள வா. அம்மா எங்கடி? அண்ணன் எங்க? அப்பா எங்க? அம்மா உள்ளதான் துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அண்ணே வேலைக்கு போயாச்சு. அண்ணே உள்ள கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பா வெளிய போயிருக்காங்க. ஓ ஓ அன்னிக்காரியும் வராளா? ஆமாக்கா. இது வரையா? என்னக்காச்சு? அன்னிக்காரிதான் முடியாம இருக்காளா, மாசமா இருக்காளா? இவ எதுக்கு இங்கிட்ட அலைஞ்சுக்கிட்டு? ஐயோ அக்கா, அதத்தான் அண்ணியும் சொன்னாங்க. நான் வரல இங்கே இருந்துக்கிறேன்னு. அம்மாவும் அப்பாவும் கேட்டாதானே நீ வந்தாலே வரணும், நல்ல சேலை கட்டணும். அப்புறம் அன்னைக்கு அவங்க அப்பா நகை போட்டாங்க பாத்தீங்களா? ஆமா, அந்த நகை எல்லாத்தையும் போட்டுட்டு வரணுமா, அம்மாவோட கண்டிஷன். ஏன் இப்ப என்ன அவ எல்லா நகையும் போட்டுட்டு மினிக்கிட்ட வரணுமா? சும்மா எப்பவும் கழுத்துல ஒரு செயின் போட்டுப்பாள், அது போதாது. ஆமா, நீ தான் போய் நீ அம்மாட்ட சொல்லுக்கா. நாங்க எல்லாம் சொல்லிட்டோம், நம்ம கௌரவங்கிறாங்க. இனி நீ போய் என்ன பேசுறமா பேசு. எனக்கு எதுக்கு தேவையா இத பேசிக்கிட்டு ஓ அன்னிக்காரிட்ட பொல்லாப்புன்னு பேர் வாங்க. அக்கா அண்ணி நல்லவங்கக்கா. நீதான் எப்ப பாரு மதினியை திட்டிட்டே இருக்க. அம்மாவும் அப்படித்தான் பண்றாங்க. நம்ம நல்லா பேசினா மதினி அப்படி பேசுவாங்கக்கா. மதினியை பத்தி உனக்கும் அம்மாவுக்கும் புரியவே இல்ல. ஏமா தாயே வந்துராதமா. போதும் போதும், ஓ மதினிக்காரிக்கு நீ சப்போர்ட் பண்ணது. ஏக்கா அடியே நிறுத்திக்கொடி. இனி அம்மாவை பார்த்து நான் பேசிக்கிறேன். சரி வாக்கா உள்ள வா. உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? பாரா எது வேணும்னு கேட்டா உடனே உன் மதினி கறி போட்டு கொடுத்துருவாளா? ஏன்க்கா மதினியவே சொல்லிக்கிட்டு இருக்க? உங்க வயித்துக்குள்ள பாப்பா இருக்கு. நாம வீட்ல இருக்கும்போது நாம தான் அவங்களுக்கு வேலை பார்க்கணும். அவங்கள வேலை நிறைய சொல்லலாம் கூடாது. எனக்கு காஃபி டீ எல்லாம் போட தெரியும். சொல்ல உனக்கு என்ன வேணும்? ஏண்டி நீ போட்டு நான் குடிக்க. அக்கா நான்லாம் அப்பாக்கு டீ போட்டு கொடுப்பேன். எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீ சொல்ல உனக்கு என்ன வேணும்? டீயே போட்டு கொண்டு வா. நல்லா போடுவேல? அதெல்லாம் சூப்பரா டீ போடுவேன்க்கா. சரி நீ உள்ள வா, அம்மா கூட உட்காந்து பேசிட்டு நான் போய் மதினிக்கும் டீ வேணுமான்னு கேட்டு எல்லாத்துக்கும் மொத்தமா போட்டு கொண்டு வரேன். ஓ மதினிக்காரிக்கும். இங்க பாரு அக்கா வந்துட்டா. இவ மதினிக்காரிய இவதான் மெச்சிக்கணும். அன்னைக்கு அக்கா ரோட்ல அடி வாங்கும் போது இவ சிரிச்சாலே, அவகிட்ட போய் இப்படி மதினி உருகுறோமே, அவளுக்கு டீய போட்டு குடுக்கணும்னு சொல்றோமே, கொஞ்ச நாள் நம்ம தங்கச்சிக்கு கூர் இருக்கா? எங்க இவ நம்ம அப்பா மாதிரி தான் வருவா. நம்ம அப்பாவும் அப்படித்தான், இவளும் அப்படித்தான். இதுகளெல்லாம் எந்த காலமும் திருத்த முடியாது. எப்படியும் போதுங்க. போன போட்டு உடனே வா கல்யாண வீட்டுக்கு போனாலே போன்னு நம்ம தம்பிக்காரன் அத்தனை தடவை கூப்பிட்டான். இதெல்லாம் பத்தாததுக்கு என் புருஷன்கிட்ட வேற சொல்லி அக்காவை வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க மச்சான், நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னா. இப்ப என்னன்னா ஆபீஸ்க்கு போயிட்டானா, ஆபீஸ்க்கு கல்யாண வீட்டுக்கே போக கூடாதுன்னு நினைச்சேன். அதுவும் இவளும் கிளம்புறாளாம். இவளும் கிளம்பணும். நீங்களே சொல்லுங்க, நானும் இவளும் போனோம்னா பாக்குற சொந்த பந்தம் ஊரு சனம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்னடி உனக்கு அடுத்துதான் உன் தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு, இப்போ உன் தம்பி பொண்டாட்டி உண்டாயிட்டா, நீ என்ன இன்னும் சும்மாதானே இருக்கேன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? இதுக்காகதான் இவ கூட நம்ம போக கூடாது, நான் வரவே மாட்டேன்னே. அது கூட கொஞ்சம் கூட என் தம்பிக்கு புரியாம போன போட்டு கல்யாண வீட்டுக்கு வந்தாலே வான்னு சொல்லிட்டான். இப்ப இந்த மகாராசியும் வாரா. போற போக்குல யாருக்கு அசிங்கம்? இதுல அம்மா சும்மா இல்லாம எல்லா நகையும் போட்டு வாவான். இப்ப எல்லா நகையும் அவ போட்டு அவளை ஜொலிக்க கூட்டிட்டு போடுமா?
எங்க அம்மாவுக்கும் கூர் இருக்கா? எனக்கு என் அம்மா 5 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அந்த 5 பவுன் இப்ப என் கையில இல்ல. அதுக்கு ஒரு கதை இருக்கு, அதை இன்னொரு நாள் சொல்றேன். இப்ப நான் ஒண்ணு இல்லாம வெறும் மஞ்ச கயிறை போட்டுட்டு கல்யாண வீட்டுக்கு வரணும். என் தம்பி பொண்டாட்டி அவ்வளவு நகையை போட்டு வயித்துல பிள்ளையோட வந்தா நீங்களே சொல்லுங்க, இது யாருக்கு அவமானம்? இதெல்லாம் அம்மா நினைச்சு பார்க்க வேண்டாமா? கொஞ்ச நாளும் கூர் இருக்கா? என் அம்மா பெரிய மனுஷன் தான் பேரு, அதுக்கு அறிவும் கிடையாது கூரும் கிடையாது. சொன்னா அது கௌரவம் கௌரவம். மருமகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு என்னத்த கௌரவ பார்க்க போறாங்க? மருமகளை கரைச்சி கொட்டுறது வீட்டுக்குள்ள, வெளிய போனா மருமக கௌரவம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி சரி, இப்ப நான் போய் பேசுறேன். அதே ஒண்ணு அவ எல்லாத்தையும் போட்டுட்டு வர வேண்டாம், ரொம்ப மினிக்கிட்டுலாம் வர வேண்டான்னு அம்மா என்னதான் சொல்றாங்கன்னு பாக்குறேன். பாப்போம், சரிப்பட்டு வந்தா கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியதா, எல்லாம் இவங்க கிட்ட சண்டையை போட்டுட்டு அப்படியே கோச்சிட்டு போற மாதிரி கிளம்பிட வேண்டியதா. இவங்களுக்கு என்ன தெரியும் ஏன் மனசு கஷ்டம்? ஈஸியா கூட வாம்பாங்க. நான் அங்க போய் அசிங்கப்படுறது நான் தானே. இதெல்லாம் எங்க இவங்களுக்கு புரிய போகுது? இவ்வளவு நேரம் போனது உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் என் கஷ்டத்தையும் பார்க்கணும்ல. எடி தேனே, இதுக்கு ஒன்னும் குறையில்ல. அம்மா வாடி வா. வரவே மாட்டேன் நான் கல்யாண வீட்டுக்கு. இப்ப என்ன உன் தம்பிக்கார போன் பண்ணி வர வச்சுட்டானா? அம்மா ரொம்ப சந்தோஷப்படாத, நானே கடுப்புல வந்திருக்கேன். நீ என்னைக்கு கடுப்புலாம இருந்த? சரி சரி வா, உன் தங்கச்சிக்காரி டீ போடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நீ வந்ததான் அவளுக்கு சந்தோஷத்தை கேட்டுக்கோ. ரொம்ப சந்தோஷம்தான். ஏண்டி இப்படியே பேசுற? வேற என்னத்த பேச சொல்ல? ஆமாமா, உன் மருமக எங்க இருக்கா? அவ இன்னும் ரூம்ல தான் இருக்கா, எழுந்து வர கூட இல்ல. பிறகு காலையில சாப்பாடு அதெல்லாம் சீக்கிரம் எழுந்து செஞ்சுட்டு போயிருவாடி. செஞ்சுட்டு ரூமுக்கு போயிருக்கா. இந்த கல்யாண வீட்டுக்கு துணி மணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காளோ என்னமோ. ஓ அப்படியா? ஆமா என்னடி அது? என்ன உன் மருமகளை எல்லா நகையும் போட்டுட்டு தான் வரணும்னு சொன்னியாமே, அதுங்களை உனக்கு யார் சொன்னா? யார் சொன்னா என்ன? நீ சொன்னியா இல்லையாமா? என்னடி சொல்லாம எப்படி? நம்ம வீட்டு உங்க அப்பா வீட்டு சொந்தம். இப்பதான் உன் தம்பி பொண்டாட்டியா முத இந்த சொந்தம் எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போறோம். அவ எப்படி இருக்கா, ஆள் எப்படி, நகை எப்படி, எல்லாத்தையும் எல்லாம் நோட்டம் போப்பாங்கல்ல. மக்கள் ஒரு கௌரவம் வேண்டாம்? இத்தனை நகை போட்டு இப்படி கூட்டிட்டு வந்திருக்கோன்னு. உன் மருமகளுக்கு மட்டும் கௌரவம் பாரு. எனக்கு எத்தனை பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்த? உனக்கு 5 பவுனு, அதானே அம்மாவால முடிஞ்சது. நீ 5 பவுனை போட்டுட்டு அப்புறம் என்ன உனக்கு கௌரவம்? டேய், அத ஓ வீட்ல பாத்துக்குடுவாங்க, இங்க வந்து ஏன் கேக்குற? நல்லா பேசுறமா, ஓ வீடு ஏன் வீடுன்னு. இங்க பாரு, அவ நகை போட்டு வர்றது போட்டு வரட்டும், எல்லாத்தையும் போட்டு வா அது இதுன்னு சொல்லி போற இடத்துல அவ முன்ன என்ன அசிங்கப்படுத்தாத. ஒரு கழுத்துல ஒண்ணு இல்லாம தான் நான் வந்திருக்கேன். நீ உன் திமிருக்கு 5 பவுனையும் உன் வீட்டுல கல்யாணம் முடிச்சு போனதும் அதெல்லாம் இப்ப பேசாத, அதெல்லாம் முடிச்சு போட கதை. அடியே, நான் உன் தம்பி கிட்ட வேற 100 தடவை சொல்லி விட்டேன், நல்ல சிலை கட்டணும், எல்லா நகையும் போடணும்னு. இப்ப ஒன்னும் அதுக்கு அவசியம் இல்ல. பாரு, அவ எல்லா நகையும் போட்டு நல்ல சிலை கட்டி நல்லா மினிக்கிட்டு வந்தானா நானும் கூட வரமாட்டேன். அவ மாசமா வேற இருக்கா, இதுல நகை நட்ட வேற நிறைய போட்டுட்டு நல்லா வருவா. நான் ஒண்ணுமே இல்லாம வந்து நிக்கவா? இங்க பாருமா, உன் கூட என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தான் இங்க என்ன வர வச்சிருக்க. அவளும் என்ன மாதிரி சிம்பிளா வந்தா வாரேன் நானு, இல்ல நான் இந்த கல்யாண வீட்டுக்கே வர மாட்டேன். ஏய் அடியே, என்னடி பேசுற? நான் வர மாட்டேமா. உனக்கு உன் வீட்டு கௌரவம் முக்கியம்னா எனக்கு என்னோட சுய மரியாதை கூட எனக்கு முக்கியம் இல்லையா? குடும்பத்தோட எல்லாம் ஒண்ணும் போனா அவ மட்டும் நல்லா இது பண்ணிட்டு போவா, நான் மட்டும் ஒண்ணு இல்லாம போனா என்னமா? பாரு, நீ சொல்லுவியோ என்ன பண்ணுவியோ, கழுத்துல சும்மா எப்பவும் அவ போட்டிருக்க ஒரு செயினோட வர சொல்லு. ஏய், அங்க போறவங்க ஏதாவது கேட்டா என்னைய இப்ப கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எதுவும் இல்லைன்னு தானே சொல்லுவேன். அடியே, நீ உன் புருஷனுக்கு அது இதுன்னு சொல்லி இத பத்தி இப்ப பேசாதன்னு சொன்னேமா. என்னடி லூசு மாதிரி பேசுற? அப்புறம் உன் தம்பி பொண்டாட்டிட்ட போட்டு நகையெல்லாம் எங்க என்ன ஏதுன்னு கேட்டா கேட்க கூட மாட்டாங்க. என்ன அதுங்களும் உன் மாமியா கறி எல்லாத்தையும் வித்து தின்னுட்டாளான்னு கேட்பாங்க. கேட்டா கேட்கட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. என்ன மாதிரி உன் மருமகளும் சிம்பிளா வரதா இருந்தா நானும் கூட வாரேன், இல்லன்னா நான் இந்த கல்யாண வீட்டுக்கே வரல. சாம ஆளாளுக்கு கிளம்பி போயிருங்க, எனக்கு தெரியாது.